சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தருடைய கண் பார்க்கிறது. இரவு நேரத்தில் சொப்பனத்தில் சொல்லிட்டாரே, அது என் பிள்ளை. நான் அக்கினி மதிலாய் கூட இருக்கிறேன், நான் மேக ஸ்தம்பமா கூட இருக்கிறேன், பறந்து காக்கிற பறவையை போல நான் அவனுக்கு துணையா இருக்கிறபடினால நீ அவனை தொடக்கூடாது, பொல்லாப்போடு நீ தொடக்கூடாது, அவனை எச்சரித்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். உங்க பிள்ளைய தொடுகிற ஒரு சிலரை கர்த்தர் எச்சரிக்க போகிறார். உங்க சம்பாத்தியத்தை தொடுகிற ஒரு சிலரை கர்த்தர் எச்சரிக்க போகிறார். உங்க சரீரத்தை தொடுகிற, உங்க குடும்பத்தை தொடு, கையை தட்டி ஆமைன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் எச்சரிக்க போகிறார். சில நம்புறீங்களா? கர்த்தர் எச்சரிக்க போகிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆள் ஆண்டவர் எச்சரித்தார். காலையில சொல்றா, இவர் ரொம்ப பரிசுத்தவான், இவருக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒன்னும் செஞ்சிடக்கூடாது. இவர் நிமித்தம் நைட்டு என் கனவுல நான் வெகு பாடுபட்டேன், என்னால நிம்மதியா தூங்க முடியல. இதுக்கு அப்புறம் தான் பிலாத்து என்ன செஞ்சான், இவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு கை கழுவுனா. காரணம், சொப்பனத்துல கர்த்தர் எச்சரித்தார். இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க. உனக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா யார் திட்டம் பண்ணினாலும் உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பொல்லாப்பு வராதபடி கர்த்தர் அவர்களை எச்சரிக்க போகிறார். கர்த்தர் அவர்களை எச்சரிக்க போகிறார்.